வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th பயாலஜி யூனிட் டெஸ்ட் 3 குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். அதாவது வீக்லி டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் சாப்டர் 3 உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ் 50 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 1 மார்க் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வந்து 10 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி உங்களோட எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த மாடல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வாட் இஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன் 2 மார்க்கு, டிஃபைன் கிராசிங் ஓவர் ரைட் த டைப்ஸ் வந்து இன்சைடு, அதே மாதிரி குரோமோசோம் டூப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் ஜீன் மேப்பிங் ரைட் த யூசஸ், வாட் ஆர் த மல்டிபிள் அல்லீல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரைட் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சட்டன் போரி கான்செப்ட், ட்ரா த டயக்ராம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் aneuploidy, மென்ஷன் த name of man-made cereal, how it is formed, what is write the brief note of castor aruna variety, list out the significance of ploidy. 5 mark பொறுத்த வரைக்கும் how is nicotiana exhibit self incompatibility, explain the mechanism. 5 mark. Next how is a sex determination monoecious plant, write the genes involved. இதில் இன்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த கேரக்டர்ஸ் ஆஃப் மல்டிபிள் அல்லீல்ஸ். ஸோ இந்த கொஷின்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்சைட் 1 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது எல்லாத்துக்குமான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது உங்களுடைய எக்ஸாமுக்கு கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் 10 1 மார்க்கான கீ ஆன்சர் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்சென்ஸ் நான்சென்ஸ் மியூட்டேஷனுக்கான டெஃபினிஷன் இதுதான். 1 அமினோ ஆசிட் கோடான் சேஞ்ச்டு இன்டூ அமினோ ஆசிட் கோடான், 1 அமினோ ஆசிட் கோடான் இஸ் சேஞ்ச்டு இன்டூ டெர்மினேஷன், அப்படிலாம் ஸ்டாப் கோடான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் கொடுத்துருவாங்க. திஸ் above figure identify reverse tandem duplication, the duplication segment located immediately after for normal segment. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீ ஆன்சர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபைன் கிராசிங் ஓவர் ரைட் த டைப்ஸ், the interchanging corresponding segments between non-sister chromatids homologous chromosome தான் நம்ம கிராசிங் ஓவர்னு சொல்கிறோம். 2 மார்க் கொஸ்டின். இதில் டைப்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர்னு கேட்டாலும் சரி, டைப் ஆஃப் சினாப்சிஸ் கேட்டாலும் சரி. டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ், போர் டெர்மினல் சினாப்சிஸ், ரேண்டம் சினாப்சிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீன் மேப்பிங்னா என்ன, ரைட் த யூசஸ், த டயக்ராமேட்டிக் representation of position, the genes and related distance between adjacents of gene is called gene mapping. Use of gene mapping very important. உங்களுக்கு சில டைம் 5 மார்க்லேயே வந்து கேட்குறாங்க. It is useful to determine the gene order. It is useful for to predict the result dihybrid monohybrid cross. It is used to understand the genetic complexity of particular organism. It is used for determine the location arrangement of linkage of genes. ஸோ இந்த கீ பாயிண்ட் எல்லாமே எழுதணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மல்டிபிள் அல்லீல்ஸ் தனியாக 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா, when any one of the 3 or more alleles form of gene occupy the same locus, the given pairs of homologous. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இது 5 மார்க்லையும் கேட்குறாங்க. சட்டன் போவரி கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா aneuploidy டயக்ராம்ஸ், டைசோமிங்கிறது 2n, மோனோசோமி 2n - 1, டைசோமி 6 இருக்கும், மோனோசோமினா 2n - 1 ஒன்று போச்சுன்னா ஒரு இது ரிலீஸ் ஆயிரும். டபுள் மோனோசோமி அப்படிங்கிறது 2n - 1, அதாவது 4 வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், 1 2 3 4 இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த டயக்ராம்லாம் பார்த்துக்கோங்க aneuploidy. அதே மாதிரி மேன்மேட் சீரியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டைம் 5 மார்க்கில் நமக்கு போர்டு எக்ஸாமில் அதிகமாக கேட்டிருக்காங்க. இதில் டிரிடிகம் டியூரம் சீக்கல் சீரஸ் 2n = 4x = 28, 2n = 2x = 14. இதில் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன, 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2x, 28 2ஆல் டிவைட் பண்ணால் 14. அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன, 2 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2, 4 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7. அப்போ இந்த இடத்துல 2n = 3x 21. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்சிசின் ஆட் பண்ணுறோம். கால்சின் ஆட் பண்ணோம்னா குரோமோசோம் எக்ஸ்பிரஷன் இருக்கும் எக்ஸ் குரோமோசோமில். அப்போ 2n அப்படியே வந்துடும். 3x வந்து என்னவாக மாறும், 6xஆக மாறும். 21 வந்து என்னவாக மாறும்னா 42ஆக மாறும். இது வந்து எக்ஸோப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். இதான் மேன்மேட் சீரியல். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்லையும் கேட்குறாங்க. இது நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப இன்சைடு கம்பல்சரியில் கேட்கலாம் பப்ளிக் போர்டு எக்ஸாமில். கேஸ்டர் அருணா வெரைட்டி, castor aruna mutant variety after castor which is developed by treatment of seed without thermal nutrients, order to induce the very early maturity 120 days 170 days of original variety. Significance of ploidy very very important, 5 மார்க்கில் கேட்கலாம். Many polyploidy are more vigorous, more adaptable than diploidy. What is a ornamental, அதாவது many ornamental plants autotetraploids and have a large flower, அதே மாதிரி longer flowering duration diploids.
Auto polyploidy usually per have a increase the brush weight to more water content. Aneuploidy are useful for determine the phenotypic effects of loss and gains of different chromosome. ஸோ இந்த மாதிரிலாம் கீ பாயிண்ட் வந்து எழுதியிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிக்கோட்டியானா டொபாக்கோ பிளான்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டொபாக்கோ பிளான்ட் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிக்கோட்டியானா டொபாக்கோ செல்ஃப் இன்கம்பேக்டபிலிட்டி இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி இந்த சார்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மார்க் வந்து 2 மார்க் கொடுக்குறாங்க பப்ளிக்கில். அதனால் இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 3 குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக்கை எதுவுமே விட்டுறாதீங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மோனோசியஸ் பிளான்ட். செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு ஜியாமைசிஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். which means male and female flowers are present in same plant. இது 2 மார்க்கில் கேட்கலாம். மோனோசியஸ்னால் என்ன? மோனோசியஸ் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் சேம் பிளான்ட். அதேமாதிரி ஜியாமைசிஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாமினேட் ஃப்ளோரைட்ஸ் வந்து டேசல், பிஸ்டலேட் ஃப்ளோரைட்ஸ் வந்து கோம். மியூட்டேஷன் ஆர் டேக்ஸ் பிளேஸ் இன் டிஃபிஷியன்சி ஜிபர்லின் ஹார்மோன். ஜிபர்லின் ஹார்மோன்ஸ் ஆர் பிளே த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபார் சப்ரஷன் ஸ்டேமன்ஸ் ஆஃப் ஃப்ளோரல்ஸ் இன் இயர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளோ சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட் ரொம்ப முக்கியம். இதில் நமக்கு எந்த இடத்துல மோனோசியஸ் கிடைக்கும் அப்படின்னா BA+BA+, TS+TS+, ரெண்டும் டபுள் டாமினண்ட்டாக இருக்குது. ஹாவ் ஏ போத் டேசல் இன்ஃப்ளாரன்சஸ் இருக்கும், கோம் இன்ஃப்ளாரன்சஸ் இருக்கும். அப்போ இதான் மோனோசியஸ். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கேரக்டர் கிடைக்குன்னா 3 கேரக்டர். அந்த 3 கேரக்டரில் ஃபஸ்ட்டு முழுமை பெறாத பெண் தாவரம், அடுத்து ஆண் தாவரம், அடுத்து ஒரு பால் தாவரம், லாஸ்ட்டாக நார்மல் ஃபீமேல். அப்போ நமக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு. மோனோசியஸ் பிளான்ட்னா போத் டேசல் இன்ஃப்ளாரன்சஸ் இருக்கும், கோம் இன்ஃப்ளாரன்சஸ் இருக்கும். ப்ளஸ்ஸுங்கிறது டாமினண்ட்டு, ப்ளஸ் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்சிவ். சரிங்களா? இதை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மல்டிபிள் அல்லீல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மல்டிபிள் அல்லீல்ஸோட கேரக்டர்ஸ். ஸோ இந்த கீ பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மல்டிபிள் அல்லீல்ஸ் ஆஃப் சீரிஸ் ஆல்வேஸ் ஆக்குபை த சேம் லோக்கஸ் ஆஃப் த குரோமோசோம். No crossing over occurs in for alleles or series. Multiple alleles are always responsible for same character. This wild type allele series exhibited dominant character, whereas mutant type will means the dominant intermediate phenotypic effects. Okay, நம்ம வீக்லி டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 தான். சாப்டர் 3ல் குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கொஷினில் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஷின் பேப்பரும் மாடல் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் யூனிட் டெஸ்ட் குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன 2 மார்க்கு 3 மார்க்லாம் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் இமீடியட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து 12th பயோபாட்னிக்கான யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பரை கீ ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேஷன்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரத்துக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். நன்றி.